சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆனந்த் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஆனந்த், வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையில் யார் யாருடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன, ஏற்கப்படாத மனுக்கள் யாருடையது, இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். ஆனந்த். பாலா, ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு நேற்றோடு முடிவடைந்த நிலையில இன்று காலை 10 மணியிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான அந்த வேட்புமனு பரிசீலனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பரிசீலனையை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரவீன் நாயர் மற்றும் பொது பார்வையாளர் பிரவீன் பிரகாஷ் உள்ளிட்டோர் தலைமையில இந்த ஆய்வு பணி, அதாவது பரிசீலனை பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பரிசீலனையில் தேமுதிகவின் வேட்பாளர் மதிவாணன், அதே போல் திமுகவின் வேட்பாளர் மருது கணேஷ், பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் கங்கை அமரன் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் தொடர்ந்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தினகரன் அவர்களின் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. அதன் இறுதியாக தற்போது இந்த முடிவுகளானது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேட்புமனுவை பொறுத்தவரை பார்த்தோமேயானால், அதாவது டிடிவி தினகரன் மீதான அந்த வேட்புமனுவை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் காலை முதலே அந்த வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு மனுக்கள் தேர்தல் ஆணையத்திடம் வந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜோசப் என்பவரும், அதே போல் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் தினகரன் அவர்களது வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தார்கள். அதே போல் திமுகவின் வேட்பாளரான மருது கணேஷ் அவர்களும் சில காரணங்களை குறிப்பிட்டு டிடிவி தினகரன் அவர்களுடைய வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த டிடிவி தினகரனின் மனுக்கு எதிராக நிராகரிக்க வேண்டும் என்று மனு கொடுத்தவர்கள் அனைவரும் மிக குறிப்பாக அந்த அந்நிய செலாவணி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த வழக்கு தொடர்பை காரணம் காட்டி, மேற்கோளாக காட்டி, அதன் காரணமாகவும் அவர் சிங்கப்பூரில் குடியுரிமை பெற்றிருப்பதாக அவரே தெரிவித்திருந்த அந்த கருத்தையும் கூறி இந்த காரணங்கள் முன்னிட்டு அவரது வேட்புமனுவானது நிராகரிக்க வேண்டும் என்று தங்களது மனுவில் தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் தங்களது பேட்டிகளிலும் தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றது. இப்படி தினகரனின் மனு மீது பல்வேறு நிராகரிக்க வேண்டும் என்று ஏராளமான மனுக்கள் வந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணைக்கு பிறகு அந்த தீர்ப்பு, அதாவது இந்த தினகரனின் மனு மீதான முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்ததாக திமுக தரப்பு வழக்கறிஞரான என்ஆர் இளங்கோ நேரடியாகவே பேட்டி தந்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து, அதாவது 1 மணி நேரம் வரையிலும் தினகரனின் மனு மீதான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக அடுத்த கட்டமாக இருக்கின்ற வேட்பாளர்களின் மனு மீதான விசாரணை இன்னும் தொடங்கவில்லை. இதற்கு அடுத்த கட்டமாக, அதாவது தற்போது 86வது பட்டியல் எண் 86வது இருக்கின்ற தினகரனின் மனு மீதான அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் அதன் முடிவுகள் வெளிவராத நிலையில் அடுத்ததாக இருக்கின்ற வேட்பாளர்களின் அந்த மனுக்களும் இன்னும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படாத நிலையில் இருக்கின்றது. 89வது எண்ணில் தான் தீபா அவர்களின் வேட்புமனு இருக்கின்றது. அவர்களது மனுவும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பாலா, ஆனந்த், எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சேர்ந்த தீபாவினுடைய வேட்பு மனுவில் சில குளறுபடிகள் இருப்பதாகவும் அதில் சில குழப்பங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. அது எந்த அளவிற்கு உண்மை? தற்போது மனு நீங்கள் குறிப்பிட்டது போல 89வது மனுவாக அது பரிசீலனைக்கு வர இருக்கிறது. அப்போது தீபாவினுடைய வேட்பு மனுவும் நிறுத்தி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? ஆனந்த். பாலா, தீபா அவர்களின் வேட்புமனுவை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் சில குளறுபடிகள் இருப்பதாக தகவல்கள் வெளிவருகின்றதே ஒழிய அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வரிசை அடிப்படையில் வேட்பாளர்களின் வேட்புமனுக்களானது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பரிசீலனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்போது ஒரு வேட்பாளரின் வேட்புமனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் மீது விசாரணை நடைபெறுகிறதோ அப்போதுதான் அதில் என்னென்ன குளறுபடிகள் இருக்கின்றது, முறையான ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதா அல்லது இணைக்கப்படவில்லையா, தேவையான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளனவா என்பது குறித்தான அந்த முழு பரிசீலனையும் மேற்கொள்ளப்படும். எனவே தற்போது வரையிலும் அவரது வேட்புமனுவானது இன்னும் விசாரணைக்கே அதாவது பரிசீலனைக்கே எடுத்துக் கொள்ளப்படாத நிலையில் அதில் இருக்கின்ற குளறுபடிகள் குறித்து நம்மளுக்கு தகவல் எதுவும் தற்போது கிடைக்கவில்லை. பொதுவாக அவர் நாமினேட் செய்த அந்த அபிடவிட்டை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் ஒரு திருமணமானவர் அல்லது ஒரு வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது சொத்துக்கள் விவரங்களையும் குற்ற பின்னணிகளையும் குறிப்பிட வேண்டியது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அப்படி சொத்துக்களின் விவரங்களை குறிப்பிடும் போது வேட்பாளரின்
கணவரோ அல்லது மனைவியோ இருக்கின்ற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த நபரின் துணைவியார் அவர்களோட அந்த விவரங்களையும், குறிப்பாக வருமானம், சொத்து உள்ளிட்ட விவரங்களையும் குறிப்பிட வேண்டும். ஆனால் தீபா அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்ற அந்த அபிடவிட்டில் துணைவர் என்கின்ற அந்த பகுதியில் அவருக்கான வருமான விவரங்களோ அல்லது பான் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த வருமான வரித்துறையின் அந்த சான்று, இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் சார்ந்த கணவர் சார்ந்த சொத்துக்கள் விவரங்கள் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. இது ஒருவேளை நிராகரிப்புக்கான காரணங்களாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறத தவிர அது போன்ற அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. தீபா அவர்களின் வேட்புமனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கின்ற பட்சத்தில் தான், அந்த பரிசீலனை நடைபெறும் போதுதான் அதில் ஏதாவது குளறுபடிகள் உள்ளனவா என்பது குறித்தான முழு விவரங்களும் தெரிய வரும். பாலவேல். ஆனந்த், இதுவரைக்கும் 87 மனுக்கள் தற்போது தினகரனுடைய மனுவில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நிராகரிக்கப்பட்ட மனுக்களுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன? அப்படி நிராகரிக்கப்பட்ட மனுக்கள்ல குறிப்பிடும்படியான வேட்பாளர்கள் யாருடைய மனுவாவது நிராகரிக்கப்பட்டிருக்கா? மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு பின்பு ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சி என்கின்ற பெயரில் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளராக மனு தாக்கல் செய்த காமேஸ்வரன் என்கின்ற அந்த வேட்பாளரின் மனுவானது நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், இணைக்கப்பட வேண்டிய வேட்புமனுவோடு இணைக்கப்பட வேண்டிய ஒரு ஆவணம் அதில் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பரிசீலனை முடிந்து வெளியே வந்த அந்த வேட்பாளர் காமேஸ்வரன் நம்மிடையே பேசும்போது, அனைத்து ஆவணங்களும் நான் சமர்ப்பித்திருக்கின்றேன், அனைத்து ஆவணங்களையும் தேர்தல் ஆணையம் பெற்றுக்கொள்வதாக ஒரு ஒப்புகை சீட்டையும் எங்களுக்கு தந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவர்களே ஒத்துக்கொண்ட நிலையில் ஒரு ஆவணம் இல்லை என்று கூறுவது விசித்திரமாக உள்ளது. இளைஞர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எதிரான செயலாக இந்த செயல் பார்க்கப்படுவதாக கூறி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தின், அதாவது தண்டையார்பேட்டையில் இருக்கின்ற ஆர்கே நகர் தேர்தல் அலுவலகத்திற்கு முன்பாக அவர்கள் சில நேரம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த முற்றுகை போராட்டத்திற்கு பிறகாக காவல்துறையினர் அந்த இளைஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வேட்பாளர் காமேஸ்வரனை மட்டும் உள்ளே அழைத்து சென்று தேர்தல் அதிகாரியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவரது வேட்புமனு தொடர்பான அந்த விவரங்களும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளரின் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும், அது தொடர்பான அந்த வேட்பாளர், அதாவது சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக வேட்புமனுவை தாக்கல் செய்த வேட்பாளர் மற்றும் அவருக்கு மாற்று வேட்பாளராக தாக்கல் செய்த அந்த வேட்பாளரின் அந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதவா இல்லை நிராகரிக்கப்பட்டனவா என்பது தொடர்பான விவரங்களும் தற்போது வரையிலும் வெளிவரவில்லை. தொடர்ந்து சமத்துவ மக்கள் கட்சியை சார்ந்த அந்த வேட்பாளர் அவருக்கு தேவையான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று அந்த பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எப்படி இருப்பினும் இந்த தினகரன் வேட்புமனு மீதான அந்த விசாரணை அதிக நேரம் நடைபெற்றதன் காரணமாக இந்த மற்ற வேட்புமனுக்கள் குறித்தான அந்த முடிவுகள் தொடர்பான விவரங்கள் தற்போது வரையிலும் வெளிவரவில்லை. அடுத்த கட்டமாக மிக முக்கியமாக இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் மொத்தமாக கிட்டத்தட்ட 127 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் ஆள் கணக்கில் பார்க்கும்போது 119 வேட்பாளர்களின் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருவரே 2 மனு 3 மனு, அதாவது பெயர்களில் ஸ்பெல்லிங் மாற்றி, அதாவது எழுத்துக்கள் மாற்றி எந்த காரணத்தை கொண்டும் நிராகரித்து விடக்கூடாது என்ற காரணத்திற்காக ஒரே வேட்பாளர் பல்வேறு ஸ்பெல்லிங்களோடு மனுக்களை 2-3 மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வகையில் எண்ணும் போது கிட்டத்தட்ட 127 மனுக்கள் என்று பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் தொடர்ந்து 64 வேட்பாளர்களுக்கு மேல் கூடுதலாக ஒரு வேட்பாளர் இருந்தாலும் கூட இந்த தொகுதியில் பழைய வாக்கு முறையான அந்த வாக்குச்சீட்டு முறை அமல்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் 64, அதாவது இன்று பரிசீலனை முடிவடைகின்றது. பரிசீலனை முடிவடைந்ததற்கு பிறகாக 27ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறுகின்ற ஒரு தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வேட்புமனுக்களும் திரும்ப பெறப்பட்ட பிறகு களத்தில் 64 வேட்பாளர்களுக்கு மேல் இருப்பார்களே. ஆனால் இந்த தொகுதியில் இயந்திர வாக்குக்கு பதிலாக, இயந்திர வாக்குப்பதிவு முறைக்கு பதிலாக பழைய முறையான வாக்குச்சீட்டு முறை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் தற்போது இருக்கின்ற இந்த இயந்திர வாக்குப்பதிவு முறையின் மூலம் 64 பேர், அதாவது ஒரு இயந்திரத்திற்கு 16 வேட்பாளர் என்கின்ற முறையில் 64 வேட்பாளர்களின் பெயர்களும் அந்த ஒரு முறைப்படிதான் செயல்படுகின்ற ஒரு நிலைமை தற்போது இருக்கின்றது. எனவே ஒரு வேட்பாளரின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பட்சத்தில் இங்கு பழைய முறைப்படி வாக்குச்சீட்டு முறையிலான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்
வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏன் நாம் இதை இங்கு குறிப்பிட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக பெறப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை, அதாவது வேட்பாளர்களின் எண்ணிக்கை 119 இருக்கின்றது. மனுக்களின் எண்ணிக்கை 127 இருக்கின்றது. இந்த நிலையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிந்து எத்தனை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்கள் இன்று மாலை வெளிவரப்படும். அதன் பிறகாக வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான, ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசமாக 27ஆம் தேதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பாலவேல்.